ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தம் 33 வகையான கேள்விகள் நம்மகிட்ட கேட்கப்படும். அதுக்கு எந்த மாதிரி நம்ம பதிலளிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த தடவை 2 கட்டமாக நடக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ல் அந்த வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, அதாவது ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஃபேஸ் 1ல் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2ல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இந்த மாதிரி நடத்துகிறாங்க. இந்த ஃபேஸ் 1ல் 33 வகையான கேள்விகள் என்னென்ன கேட்கப்படுது அப்படிங்கிறதுக்கான விவரம் பார்க்கலாம். இன்கேஸ் இந்த கேள்விகளுக்கு நம்ம தவறாக பதிலளித்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபைன் அமௌண்ட்டு இருக்குது. அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே தெளிவாக மத்திய அரசு சொல்லிட்டாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரவங்கக்கிட்ட நம்ம எந்த ஒரு ஆவணத்தையும் அவங்கக்கிட்ட காமிக்க தேவையில்லை, ப்ரூஃபாக காமிக்க தேவையில்லை. அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்கனாலும் கொடுக்கக்கூடாது. ஏதாவது நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதையும் சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்கவங்க உண்மையாலுமே மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வராங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அதனால் சம்டைம்ஸ் ஃப்ராட் பண்ணது கூட மேபி வேறு யாராவது வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரவங்கக்கிட்ட நீங்கள் ஓடிபியாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், எதுவுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு மத்திய அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜூலை 17, அதாவது நாளையிலேருந்து ஜூலை 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. இதுக்கு பேர் செல்ஃப் என்யூமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாளைக்கு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் வெப்சைட் மட்டும் ஓப்பன் ஆகுது. இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு நம்ம கேப்சா என்டர் பண்ணி உள்ளே போயிருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா சம் டீட்டெயில்ஸ், அதில் எப்படி 33 வகையான கேள்விகள் நம்மக்கிட்ட நேரடியாக கேட்குறாங்களோ அந்த கேள்விகள் உங்களுக்கு இந்த வெப்சைட் போர்ட்டலில் வந்துடும். அதுக்கு நம்ம பதிலளிச்சுட்டு ஜஸ்ட்டு சப்மிட் மட்டும் கொடுக்கணும். எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே இந்த செல்ஃப் என்யூமரேஷன், அதாவது SEID அப்படின்னு சொல்லி ஒரு 11 டிஜிட் ஐடி நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எதையாவது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வராங்க, கணக்கெடுப்புக்காக வருவாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட அந்த SEID நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தனிப்பட்ட மறுபடியும் தனியாக 33 கேள்விகள் நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த SEIDயில் இருக்கக்கூடிய விவரங்கள் மட்டும் சரியானதாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த SEID நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது கணக்கெடுப்பு வரவங்களுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு அந்த வெப்சைட், அதாவது இந்த செல்ஃப் என்யூமரேஷன் வெப்சைட்டில் எப்படி நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறது அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த 33 வகையான கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டின் விவரங்கள், ஹவுசிங் டீட்டெயில்ஸ் செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. வீட்டின் விவரங்களில் முதல் கேள்வி பாருங்கள், கட்டிட எண். இந்த கட்டிட எண் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த அமைப்பு கொடுத்த நம்பர் தான் கட்டிட எண் அப்படின்னு பார்க்கும்போது நகராட்சி, உள்ளாட்சி அமைப்பு அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வாரியம், ஸோ அவங்க கொடுக்குற எண் தான் கட்டிட எண். அதை தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீட்டு எண், ஸோ நம்மளுடைய டோர் நம்பர். அடுத்தபடியாக பாருங்கள், வீட்டின் தரையின் பிரதான கட்டுமான பொருள். ஸோ உங்களுடைய வீட்டினுடைய தரை எப்படி இருக்குது, மண்ணால் இருக்கா, சிமெண்ட்டா அல்லது டைல்ஸ் ஒட்டியிருக்காங்களா, கிரானைட்டா, மார்பிள்ஸா. ஸோ இந்த மாதிரி வீட்டு தரையினுடைய பிரதான கட்டுமான பொருள் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீட்டினுடைய சுவரின் பிரதான கட்டுமான பொருள், சுவர் மண்ணால் செஞ்சுருக்கா, செங்கல்லா அல்லது ஆலோ பிளாக்கல்லா. ஸோ இந்த மாதிரியான விவரங்கள் அவங்க சேகரிப்பாங்க. அடுத்தபடியாக வீட்டின் கூரையின் பிரதான கட்டுமான பொருள். ஸோ மேலே டெரஸ் எப்படி இருக்குது, அதாவது குடிசை வீடாக இருக்கா அல்லது மேலே காங்கிரீட் போட்டிருக்காங்களா, ஓடா, அந்த மாதிரி அதை நோட் பண்ணிக்குவாங்க. ஆறாவது கேள்வி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லத்தின் பயன்பாடு. ஸோ அது குடியிருப்புக்காக மட்டுமே கட்டியிருக்காங்களா அல்லது குடியிருப்பு ப்ளஸ் வணிகம் ரெண்டுமே அங்கே நடக்குதா அல்லது வணிகத்துக்கான பில்டிங்கா அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. வீட்டின் தற்போதைய நிலைமை, நம்மளுடைய வீடு எந்த நிலைமையில் இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்குது, நல்லா பெயிண்ட் அடித்து பல நல்ல நிலைமையில் இருக்கா அல்லது அதில் ஏதாவது ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான டீட்டெயில்ஸ் நோட் பண்ணுவாங்க. இல்லை பெயிண்டிங்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னா அதையும் நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப எண் அப்படிங்கிறது நம்மளுடைய ரேஷன் கார்டு எண்ணு தான், அதை நம்ம கொடுத்துக்கணும். அடுத்தபடியாக 2வது செக்ஷன் பார்த்திங்கன்னா, குடும்பத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் விவரங்கள் கேட்குறாங்க. குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் வசிக்கிறாங்க, அதனுடைய மொத்த எண்ணிக்கை கேட்பாங்க. அடுத்ததாக குடும்பத் தலைவரனுடைய பெயர், ஹவுஸ் ஹோல்டு, குடும்பத் தலைவரின் பெயர் கரெக்டாக கொடுத்துடணும். குடும்பத் தலைவரனுடைய பாலினம் என்ன, ஆனா பெண்ணா, குடும்பத் தலைவர் பட்டியல், குடும்பத் தலைவர் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர், SCயா STயா அல்லது இதர பிரிவினை சேர்ந்தவரா அப்படிங்கிறது கேட்குறாங்க.
வீட்டின் உரிமை நிலை, அந்த நீங்கள் குடியிருக்க வீடு வந்து சொந்த வீடா, வாடகை வீடா அல்லது அடக்கு ஏதாவது இருக்கா, இது போன்ற விவரங்கள் கேட்பாங்க. குடும்பத்தின் வசம் பிரத்யேகமாக உள்ள குடியிருப்பு அறைகளின் எண்ணிக்கை. ஸோ உங்கள் குடும்பத்தில் எத்தனை குடியிருப்பு அறைகள் வந்து இருக்குது, குடும்பத்தில் வசிக்கும் திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு, அது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், எத்தனை ரூம் இருக்குது, கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அடுத்து வந்து அடிப்படை வசதிகள், பேசிக் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீருக்கான முக்கிய ஆதாரம் என்ன, ஏதாவது பைப் கனெக்ஷன் போட்டிருக்கீங்களா, கிணறு வெட்டியிருக்கீங்களா, போர்வெல் ஏதாவது இருக்கா, ஸோ இது போன்ற டீட்டெயில்ஸு. குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம், இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளாரியே வந்து பைப் கனெக்ஷன் இருக்குதா, அல்லது வீட்டுக்கு வெளியே இருக்குதா, அல்லது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியே வந்து பைப் கனெக்ஷன் இருக்கா, இது போன்ற விவரம். அடுத்தபடியாக விளக்கு ஒளிக்கான முக்கிய ஆதாரம், ஸோ லைட்டை வந்து எப்படி எரிய வைக்கிறீங்க, க்ரீன் பவரா அல்லது இபியிலேருந்து பவர் கன்சப்ஷன் எடுக்கிறீங்களா, அது பார்க்குறாங்க. க்ரீன் பவர்னால் சோலார் பேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டாய்லெட் வசதி தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. கழிப்பறையினுடைய வகை என்ன, இந்தியன் டாய்லெட்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டா, அதே மாதிரி வீட்டிலிருந்து கழிவுநீர் வெளியேறும் இணைப்பு, அந்த வேஸ்ட் வாட்ரு வந்து எப்படி வந்து போகுது, திறந்த வெளியில் விடுறாங்களா அல்லது ஏதாவது டிச் மூலமாக தண்ணி போகுதா, அதை பார்ப்பாங்க. குளிப்பதற்கான வசதி இருக்குதா, அதாவது பாத்ரூம் வந்து இருக்குதா, அதை பார்க்குறாங்க. அடுத்து சமையலறை வசதி, சமையலறை வசதி கிச்சன் வந்து இருக்குதா, அங்கே கிச்சனுக்குள்ளார வந்து என்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்பிஜி யூஸ் பண்ணுறாங்களா அல்லது பிஎன்ஜி கேஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்தபடியாக இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான எரிபொருள் எது, இப்போ விறகு யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, கேஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அல்லது எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருப்பாங்க. ஸோ முக்கியமான எரிபொருள் எது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அடுத்ததாக பாருங்கள், வீட்டு சொத்துக்கள் மற்றும் தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு அப்படின்னா அந்த ரேடியோ இதை மாதிரி பொருட்கள்லாம் இருக்கா, டெலிவிஷன் இருக்கா, அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் தனியாக ஏதாவது வீட்டில் வச்சுருக்காங்களா, அந்த ஒய்ஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த மாதிரி, லேப்டாப் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா, கம்ப்யூட்டர் எத்தனை இருக்குது, மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மொபைல் ஃபோன்லேயே 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 வீலர் இருக்கா, சைக்கிள் இருக்கா, இதை பார்க்குறாங்க. அடுத்ததாக 4 வீலர் என்ன வச்சுருக்காங்க, காரா, ஜீப்பா, வேனா, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. இன்னும் 32வது கேள்வி பாருங்கள், அந்த குடும்பத்தில் பிரதான உணவு தானியம் எது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ எது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடியது, அந்த குடும்பம் எது அதிகமாக சாப்பிட்றாங்க, அரிசியா, கோதுமையா, இல்லை வேறு ஏதாவது சிறுதானியங்களா, இந்த மாதிரியான விவரங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து உங்களுடைய மொபைல் எண் வந்து கேட்பாங்க. இந்த மொபைல் எண் ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த மொபைல் எண் வச்சு ஓடிபி வந்து வரும் அதை சொல்லுங்கள் அப்படின்னா அதெல்லாம் சொல்லிடக்கூடாது. ஸோ மொபைல் எண் வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம் அல்லது கணக்கெடுப்பு பற்றின விவரங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக தான் அந்த மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் தவறுதலாக வந்து பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 1000 ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிடையாது. மக்கள் சொல்லக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை பொறுத்து தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ஆன்லைன் மூலமாக எப்படி செல்ஃப் என்யூமரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.